ஹாய் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹேர் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட ஃபேவரட் ஹேர் பேக்னு கூட சொல்லலாம். உங்களுக்கும் முடி ரொம்ப கொட்டுது, ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சு, முடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 டைம் ட்ரை பண்ணாலே போதும், சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. சரி, எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் நிறைய வெந்தயம் தேவைன்றதுனால ஒரு 3 ஸ்பூனாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. என்னோட ஹேர் அளவுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையிலையும் நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் சேர்க்க போகிறோம், மஞ்சக்கரு சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும். அதனால இப்போ முட்டையிலேருந்து அந்த மஞ்சக்கரு மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ எடுத்திருக்க முருங்கைக்கீரை, வெந்தயம், முட்டை இது எல்லாத்துலேயும் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சொல்லி தெரிய தேவையில்லை. அது மாதிரி நம்ம எடுத்திருக்க எல்லா பொருளுமே நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற பொருள் தான். முருங்கைக்கீரைலாம் நம்ம பக்கத்துலேயே கிடைக்கும். அதனால எங்கேயும் கஷ்டப்பட்டு தேடி அலையணும்னு தேவையில்லை. இப்போ மிக்ஸி ஜாரை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம முன்னாடி சட்னி இந்த மாதிரி அரைச்சிருப்போம், அது கொஞ்சம் தலையில் எரிச்சல் எடுக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் இந்த அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சா இன்னுமே நல்லது. வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க வெள்ளை கருவையுமே அதில் சேர்த்துட்டு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா பூச்சி எதுனா இருக்கும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி. இப்போ நான் ஒரு சீக்ரெட் பொருள் சேர்க்க போகிறேன். அது என்னென்னா விளக்கெண்ணெய் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. சளி பிடிக்குன்றவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தலையில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா எண்ணெய் வச்சிடணும். எண்ணெய் நல்லா ஊறினதுக்கப்புறம் சிக்கு எடுத்துடணும். ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி சிக்காக இருக்க வேண்டாம். நல்லா சிக்கு எடுத்துட்டு முடியை இந்த மாதிரி விரித்து கொஞ்சம் கொஞ்சம் முடியை எடுத்து அப்படியே நல்லா ஹேர் பேக் போட்டுற வேண்டியதான். நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி போடுங்க. போடும்போதே நல்லா ஜில்லுன்னு இருக்கும். மேலாப்பில் போட்டு விட்டுறாமல் நல்லா முடியோட அடிப்பகுதி வரைக்கும் நல்லா போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு லென்த் எவ்வளோ ஹேர் இருக்கோ அந்த அளவுக்கு ஹேர் பேக் போட்டுருங்க. போட்டு ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. நான் கொண்டை போட மாட்டேன், அப்படியே தான் நீளமாகவே விட்டுருவேன். ஹேர் பேக் போட்டு ஒரு 15 நிமிஷத்தில் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா சீக்கிரமாக இது கூலிங் ஐட்டம் இல்லையா, நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே சீக்கிரமாக சளி பிடிச்சிக்கிறோம். இல்லைப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் சளி பிடிக்காது, ஹீட் பாடி தான் அப்படின்றவங்க ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஷாம்பு போடுங்க. ஷாம்பு போடும்போது நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஷாம்பு டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா முடி ரொம்பவே கொட்டும். இந்த ஹேர் பேக்கை ஒரு 2 டைம் யூஸ் பண்ணிவிட்டு இதே வீடியோவுக்கு கமெண்ட்டில் சொல்லணும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் என்ன, நான் அடிக்கடி ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு இந்த சீதளம் இருக்கிறதுனால சளி பிடிச்சிக்குமா, எப்பயாவது 1 டைம் தான் போடுவேன். இப்போ நல்லா ஹேர் பேக் காஞ்சது, நான் குளிச்சுட்டு வந்துட்டு என்னோட ஹேரை பாருங்கள். முடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கையில் தொடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாரத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணால் போதும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் பேக் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஹேர் பேக் வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.